வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜஸ்ரீ. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, பெரும்பாக்கம்ல இருக்க ஒரு 3 பிஹெச்கே ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில், ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் எல்லாம் நான் வீடியோ போக போக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நாள் போஸ்ட் ஆகலாம். இதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ரொம்ப ப்ராப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு SIL+2 தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங், கார்டனிங் ஏரியா, பார்க் ஏரியா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நமக்கு கார் பார்க்கிங், நமக்கான கார் பார்க்கிங்கில் நம்ம கார், பைக் எல்லாமே தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஒவ்வொரு வீட்டுக்கும் செப்பரேட்டாக ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன இருக்க பிளேஸில் நமக்கு கார்டனிங் ஏரியா மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வென்டிலேஷனுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பார்க்கு, கார்டனிங் ஏரியா, வாக்கிங் ஏரியா இந்த மாதிரி அம்யூனிட்டிஸோடு தான் பிளான் பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெரும்பாக்கம், மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், OMR இந்த சரௌண்டிங்ஸில் ஒரு 3 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட், ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு 3 பிஹெச்கே யூனிட் தாங்க அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேடவாக்கம் நியர் சோழிங்கநல்லூர் நியர் பெரும்பாக்கமில் தாங்க இருக்குது. பெரும்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. நமக்கு லிஃப்ட் ஸ்பெஷலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் தான் வந்துடும். ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸ் தான் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை ஆன ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, 3 பிஹெச்கே ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ இது உங்களுக்கான வீடியோ தாங்க. வீடியோவை பார்த்துருவாங்க. நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு தாங்க அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கார்னரில் இருக்க வீடு தான் அவைலபிளாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ மோஸ்ட்லி நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீபெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த வீடு தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. என்ட்ரன்ஸில் பாருங்கள் நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி திக் கோட் யூஸ் பண்ணி தான் மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நமக்கு நல்ல ஒரு பெரிய ஹால் வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா எடுத்துக்கிட்டு நமக்கு 1309 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிளைண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஒரு 3 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட்க்கு அபோவ் வந்தால் சொல்லுங்கன்ட்டு. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறாங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் ஒர்க்கில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃபுல் வியூவை காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஹாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா 1309 ஸ்கொயர் ஃபீட்ன்றதால நமக்கு ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுமே நல்லா பெரிய ரூமாக தாங்க இருக்குது. ரூம் சைஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் என்ன சைஸில் நம்ம ரூம்லாம் டிவைட் பண்ணுவோமோ அந்த சைஸில் தான் நமக்கு ரூம்லாம் கொடுத்துருக்காங்க. ரூம்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியுங்க. ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிச்சன் வந்துடும். கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிச்சனை தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ்மே 2 பக்கம் கவர் ஆகிற மாதிரி கிச்சன் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ்க்கு மேலேயுமே நமக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு லேப் வச்சு அதில் டோர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கிச்சனில் அடிஷ்னலாக இருக்கிறதால நீங்கள் திங்ஸ்லாம் ரொம்ப தாராளமாக வச்சுக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு 9 இயர்ஸ் ஆகிறதால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் பிரிக்ஸ் ரிவர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட்டிவ் சைட் விசிட் காமிப்பாங்க. கிச்சனில் நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியா போகிறதுக்கான டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனி வந்துருங்க. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பால்கனி கிச்சன்லேயும் பெட்ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேங்க் லோன் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம 75% 80% வரைக்கும் டாப் ரீடிங் பேங்க்கில் நம்ம லோனுமே மூவ் பண்ணிக்கலாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு CMDA அப்ரூவ்ட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஸோ நீங்கள் 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் மூவ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 100% கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்ங்க. டாக்குமெண்ட் கிளியராக இருக்க ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 100% கிளியராக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம பெட்ரூம்ஸ்லாம் பார்க்கலாம். இதை நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான வுட் டோர்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் நல்ல பெரிய ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு 2 சைடு விண்டோ கொடுத்து வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தாங்க பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் வந்துடும். நீங்கள் ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த பெட்ரூமில் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் ஒர்க்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் கலருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஃபுல் வியூவே நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள்.
இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓவராலா 3 பெட்ரூம்ங்க. 3 பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே அடிஷ்னலா தான் குடுத்துருக்காங்க. நீங்க திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ற மாரி இருந்தா, நம்ம 3 ரூம்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு செல்ஃப் ஸ்லாப் அடிஷ்னலா வரதால, நீங்க திங்ஸ்லாம் ரொம்ப தாராளமா பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல எப்படி ஃப்ளோர் பிளான் போட்டு, ரூம் சைஸ்லாம் பெருசா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்களோ, அது போல தான் இந்த வீட்டையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துரும். அட்டாச் பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா, நமக்கு யுபிவிசி டோர் தான் போட்டு குடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க. 7 அடி வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நமக்கு ஓவராலாக 3 பெட்ரூம் 3 ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 3 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம ரோட் ஃபேஸிங் இருக்க பால்கனி பார்க்கலாம். பால்கனி டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பால்கனி சின்னதாக ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பேர் பண்ணுறது லொக்கேஷனாக தாங்க இருக்கும். ஏன் நம்ம லொக்கேஷன் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, நம்ம வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மெயின் லொக்கேஷனாக இருக்குமா, இல்லை பேசிக் அசஸ்மெண்ட் ரீச்சபிள் ஏரியாவாக இருக்குமா, இல்லை ஃப்ளட் அஃபெக்ட் ஆகிற ஏரியாவாக இருக்குமா, இந்த மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைண்டில் ஓடுறது லொக்கேஷனாக தாங்க இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெயினான லொக்கேஷனில் இருக்குங்க. ஏன் மெயினான லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்கிறேன்னா, நமக்கு சோழிங்கநல்லூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மேடவாக்கம் டு பெரும்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பை தாங்க இருக்குது. ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பூஜை ரூமுக்காகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேசியஸ் தான் இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. சேம் இதுலேயும் பாருங்கள் நமக்கு 7 அடி வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம இன்னும் இருக்க 2 பெட்ரூம்ஸ் பார்க்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக 3 பெட்ரூம்ஸ்க்கு 3 பெட்ரூமோட டோர் டிசைனுமே பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் சேம் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பேக்ட் சைஸில் தான் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே நமக்கு ஒரு விண்டோ வந்துடும். விண்டோ பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. காம்பேக்ட் சைஸில் பெட்ரூம் இருந்தாலும் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த வீட்டில் இருக்க 3 பெட்ரூம்லேயும் நமக்கு திங்ஸ் வச்சுக்கலாம். அந்தளவு செல்ஃப் ஸ்லாப் நமக்கு ஸ்பேஷியஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்வெர்டர் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பெட்ரூம் நமக்கு காம்பேக்ட் சைஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம். 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு டைனிங் ஏரியாவிலேருந்து தாங்க வரும். இதுதான் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெரிய ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு ஒரு பெரிய விண்டோ வந்துடும். இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூவும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்துடுவாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ்லாம் இந்த பெட்ரூம்லேயும் ரொம்ப தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு நீட் அண்ட் க்ளீனாக தாங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குட் கண்டிஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட் சைடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்தில் ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான ப்ராசஸிங் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் வந்துடும். அட்டாச் ரெஸ்ட் ரூம் யூபிவிசி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் கொடுத்துருக்காங்க. சேம் இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் பாருங்கள் நமக்கு 7 அடி வரைக்கும் வால் டைல், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக தாங்க இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.